எப்படி இருந்தாலும் இப்ப திவ்யா கூட எனக்கு நடக்க போற கல்யாணத்தை விட என் உயிர் தான் முக்கியம். ஏன்னா நான் உயிரோட இல்லைன்னா அப்புறம் எப்படி திவ்யா கழுத்துல தாலி கட்ட முடியும்? என்ன திரு இப்படி பேசுற? தேவையில்லாம இதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத திரு. எப்படிடா வருத்தப்படாம இருக்க முடியும்? ஜோசியர் சொன்ன மாதிரி எனக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே எவன்னு தெரியல, என்ன கொலை பண்றதுக்கு கூட்டமா தெரியுறாங்க. இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சு லக்ஷ்மியை போய் பார்த்து நிலைமையை எடுத்து சொல்லி பரிகார பூஜையை செய்ய சொல்லலாம்ல. அதெல்லாம் எதுவும் வேணா திரு. அவ எங்கேயோ இருந்துட்டு போறா. இல்லடா, ஏற்கனவே நான் காதலிச்ச பொண்ணோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் என்னை விட்டுட்டு போய் எங்கேயோ இருக்கா. இப்ப இந்த விஷயம் லக்ஷ்மிக்கு தெரிஞ்சா இந்த பரிகாரத்தை எனக்கா பண்ணுவாள்ல? ஆமா, செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்ற? சரி திரு, இப்போ எதுக்கு நீ கண்டதையும் போட்டு யோசிச்சு குழப்பிக்கிட்டு இருக்க? நீ இப்போ உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, பேசாம படுத்து ரெஸ்ட் எடு. நான் கிளம்புறேன். டேய், என்ன திரு? நான் அப்பவே உங்ககிட்ட கேட்டேன் ஏன் உனக்கு வேர்க்குதுன்னு. அதுக்கு நீ அப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்ன. ஆனா இப்போ உனக்கு நிஜமாவே வேர்க்குது. என்னாச்சு? ஆமால, வேர்க்குது. மயில, நான் எப்படி மாத்தி மாத்தி கேட்டாலும் உனக்கு என்கிட்ட சொல்லணும்னே தோணல. இன்னும் நான் எதுவும் தெரியாத கோமாளி மாதிரி என்கிட்ட பேசி சமாளிச்சுட்டு போற. பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாள் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்துறீங்கன்னு நானும் பார்க்குறேன். அண்ணா, என்ன ஆச்சுன்னா? கொஞ்ச நேரத்துல உயிர் போய் உயிர் வந்துருச்சு மகா. மாத்தி மாத்தி கேள்வி கேட்கறான். சமாளிச்சு வெளியே வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு மகா. அண்ணா, நானும் அவர் கதவை சாத்துற வரைக்கும் வெளியே நின்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் உங்ககிட்ட என்னென்ன கேட்டாரு? நீங்க டென்ஷனா இருக்கிறத பார்த்தா ஏதோ சீரியஸான விஷயம்னு மட்டும் எனக்கு புரியுது. என்னென்ன கேட்டாரு? நீங்க வர வரைக்கும் நான் என்னமோ ஏதோன்னு பயந்துகிட்டு எப்படா வெளியே வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். என்னதான் கேட்டாரு? அதை ஏன் கேட்குற மகா? நான் ரொம்ப யதார்த்தமா இருந்துட்டேன். திடீர்னு திரு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு பதில் சொல்றதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிட்டேன். நான் கூட திரு கேட்கறதெல்லாம் பார்த்து உன்னை பத்தி அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சோன்னு பயந்துட்டேன் மகா. நீங்க தானா? வேற யாராவதா இருக்குமோன்னு பயந்துட்டேன். என்ன மயில சொல்ற? திரு உன்கிட்ட இப்படி எல்லாமா கேட்டான்? அட ஆமாக்கா, அவன் அப்படிதான் கேட்டான். ஷோ கடவுளே, அவர் ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் கேட்டாருன்னு தெரியலையே. அதுல ஏதாவது வில்லங்கம் இருக்குமோன்னு வேற எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை அவருக்கு நான் இங்க இருக்கிறது ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? அதனாலதான் உங்ககிட்ட போட்டு வாங்கிருப்பாரோ? ஷோ, இப்ப என்ன பண்றது? இனி இந்த பூஜையை நான் செய்ய முடியாதா? ஐயோ மகா,
இப்ப எதுக்கு நீ பயந்து எங்களையும் பதட்டப்பட வைக்கிற? எனக்கு என்னமோ திருவுக்கு நீங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சா இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டான். நேரடியா வந்து என்ன ஏதுன்னு பேசியிருப்பான். ஒருவேளை ஜோசியர் சொன்ன பரிகார விஷயம் தெரிஞ்சதுனால மயில் கிட்ட மகாதான பரிகாரம் பண்ணணும், அதனால கேட்டிருப்பான். மத்தபடி நீங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சு கேட்ட மாதிரி தெரியல. ஆமா மகா, காவேரி அக்கா சரியா தான் சொல்றாங்க. எனக்கும் அப்படிதான் இருக்குமோன்னு தோணுது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் தைரியமா தான் இருக்கு, ஆனாலும் பயமாவும் இருக்கு. என்ன திரு அப்படி கேட்டப்ப என்ன பதில் சொல்றதுன்னு தவிச்சேன் தெரியுமா? ஒரு செகண்ட் அப்படியே பயந்துட்டேன் மகா. ஆனாலும் இந்த பூஜையை முடிக்கிற வரைக்கும் அவர் கண்ணில் படாம இருந்து இத பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறமா நான் சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன். நீ சொல்றதும் சரிதான். ஆனா நானும் சுயநலமா நீயும் இங்க இருந்து போகணும் தான் நினைச்சேன்.